வீடியோல வந்து G1க்கு கொடுக்கப்பட்ட டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துடலாம். டுட்டோரியல் ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் டுட்டோரியல் 1 பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம. ஸோ மோஸ்ட்லி வந்து மேம் எல்லாரும் சொன்னபடி பார்த்தா டுட்டோரியல் G1 ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு இதுவும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், இது CO1. ஆக்சுவலி டுட்டோரியல் 1 பார்த்தோம்னா வந்து ரேடியேஷன், கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன் மூணுமே கலந்து தான் இருக்குது. சாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். ஸோ an எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டர் இஸ் embedded in a large cylinder. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், எப்பயுமே வந்து நம்ம ஹெச்எம்டி இந்த மாதிரி ஹெச்எம்டியில் இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி CO1 கூட படிக்குமா இல்லையோ, CO3 பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபுல் கொஸ்டினே படிச்சு தான் ஆகணும். அப்படின்னா தான் வந்து நம்ம சிலது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து நல்லா இமேஜின் பண்ணி இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி கன்வெக்ஷன் நடக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டாலே கிவன் டேட்டா டு ஃபைண்ட் எடுத்து எழுதிட்டாலே நமக்கு வந்து மோர் தென் அடுத்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சிலர் தான் கொஞ்சம் மாதிரி பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். சம் பார்க்கலாம். an electric resistance heater is embedded in a long cylinder of diameter கொடுத்துட்டாங்க. when water with temperature 25 degrees Celsius and velocity 1 meter per second flows crosswise over the cylinder. The power per unit length required to maintain the surface of the uniform temperature of 90 degrees Celsius and is 28 kilowatt. ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லாங் சிலிண்டர் இருக்குதாமா. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடு வியூ மாதிரி போடுறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூ மாதிரி போடுறேன். ஸோ ஆக்சிஸு இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்ரு வந்து பார்த்தோம்னா உள்ளக்க இருக்குதாமா. ஸோ அந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டர் உள்ளக்க இருக்கும்போது அது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இதோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஷினில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டூ ஃபைண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எல்லாம் எழுதிக்கோங்க, புரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்பெடட் லாங் சிலிண்டர் ஆஃப் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வென் வாட்டர் வித் டெம்பரேச்சர் ஆஃப் 25 டிகிரி செல்சியஸ். இப்போ இங்கே 2 கேஸாக பிரிப்பாங்க. வாட்டர்னு ஒரு கண்டிஷன் இருக்கும், அப்புறம் ஏருக்கு கண்டிஷன் இருக்கும். வாட்டர் என்ன சொல்கிறாங்க, வென் வாட்டர் வித் டெம்பரேச்சர் ஆஃப் 25 டிகிரி செல்சியஸ். அப்போ வாட்டரோட டெம்பரேச்சர் நான் இனிஷியல் எழுதும்போது T அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். எப்பயுமே வந்து இந்த ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் வரும்போது எப்பயுமே அந்த டெம்பரேச்சரை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஃபினிட்டி. சாலிட் டெம்பரேச்சர் T வால்னா DW போட்டுக்கோங்க. ஸோ T இன்ஃபினிட்டி, வாட்டர்னால நான் W போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து 1 மீட்டர் per செகண்ட். ஃப்ளோஸ் ஓவர் கிராஸஸ் ஓவர் சிலிண்டர். த பவர் பெர் யூனிட் லென்த். ஏன் இங்கே பவர்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டர் இருக்குல்ல, அதோட பவர் தான் வந்து ஹீட்டாக மாதிரி இந்த இடத்துல வந்து பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அது பவர்னு கொடுத்துருக்காங்க. பவர் இஸ் நத்திங் பட் ஹீட். அதெல்லாம் நான் வச்சுக்கோமா, தெர்மோடைனமிக்ஸ் நம்ம படித்தது எல்லாமே எவ்வளோ ஹீட் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தான் படிப்போம். அது கிலோ ஜூலில் போட்டிருப்போம். ஆனால் நம்ம ஹெச்எம்டியில் ஹீட் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது இவ்வளோ மணி நேரத்துக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம ஹெச்எம்டியில் படிப்போம். ஸோ அதனால் எல்லாமே கிலோ வாட் பெர் மீட்டர்னு இருக்கும். அப்படின்னா என்ன, வாட்னா என்ன, ஜூல் பெர் செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்கு இவ்வளோ ஜூல்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு படிப்போம். அப்போ இங்கே வந்து ஹீட் வந்து 28 கிலோ ஜூல்ஸு கிலோ வாட் பெர் மீட்டர். அதாவது இங்கே ஏன் பெர் மீட்டர் போட்டிருக்காங்கன்னா, ஒரு லென்த்துக்கு ஒரு 28 கிலோ வாட் போயிட்டு இருக்காமா. அதனால தான் பவர் பெர் யூனிட் லென்த் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் டெம்பரேச்சரோட சிலிண்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க 19. ஸோ அதேமாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் பவர் பை யூனிட் எப்படி எழுதணும்னா Q/Lன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுவுமே வந்து ஹீட் கன்சிடர் தான் வரும். வென் ஏர் ஆல்சோ அட் 25 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து வாட்டருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ வாட்டருக்கு கொடுத்த டெம்பரேச்சரு, வெலாசிட்டி, Q/L இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி Q/L தான் போடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் ஆக்சுவலி என்ன எழுதிக்கணும், சிலிண்டர் எழுதிக்கணும். ஹெட்டிங் வந்து இந்த மாதிரி எழுதினா ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷன். ஸோ வந்து இந்த மாதிரி டயக்ராம் போட்டு இந்த மாதிரி கிராஸ் ஃப்ளோ போகுது. அதுக்கப்புறம் வந்து டயாமீட்ரு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ போட்டுட்டு இங்கே சிலிண்டர், அதுக்கப்புறம் கிவன் டேட்டா இங்கே கோடு போட்டு டூ ஃபைண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. நான் இனிஷியலாக அது எல்லாமே எழுதுனது, அதனால் இங்கே எழுத மாட்டேங்க, ஆனால் சொல்லிடுறேன் எல்லாமே. ஸோ சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே தெளிவாக எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து when the air also at 25 degrees Celsius with velocity கொடுத்துட்டாங்க is flowing the power by அப்போ அதுக்கும் Q/L கொடுத்துட்டாங்க. Q/L கொடுத்துட்டாங்க 400. என்ன கேட்குறாங்க, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கணும் என்ன கேட்குறாங்கிறது முன்னாடி. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி சிலிண்டர் இருக்குது, கிராஸ் ஃப்ளோ நடக்குதாமா. ஸோ நடக்க முன்னாடி என்னென்னா வாட்டர் இருக்குது, ஏர் இருக்குது. இப்போ ஏரோட வெலாசிட்டிலாம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்போ என்ன கேட்குறாங்க, கால்குலேட் அண்ட் கம்பேர் த கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா என்ன, H. கரெக்டாக, H.
ஸோ கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க ஃபார் த ஃப்ளோஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஏர்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஹச் எந்த இடத்துல வரும்? கன்வெக்ஷனில் வரும். கரெக்டாக அப்போ நம்ம முதலே சுதாரிச்சிருக்கணும். இந்த இடத்துல லாங் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஏர் மேலே பாஸ் ஆகுது அப்படின்னா அது கன்வெக்ஷன் தான், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹச் இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ ஹச் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹச் வந்தாலே வந்து இது இந்த மாதிரி கன்வெக்ஷன் நடந்தால் என்ன ஃபார்ம்லா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி ஹச்ஏ இன்ட்டு டெல்டா டி தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், வாட்டருக்கான ஹச் கண்டுபிடிக்கணும். அடுத்து யாருக்கான ஹச் கண்டுபிடிக்கணும், நம்ம அடுத்து தெரிஞ்ச ஃபார்முலா தான், ஹச்ஏ இன்ட்டு டெல்டா டி. ஓகே. ஸோ இப்போ வந்து இது ஏ என்ன போடுவோம், ஹச் வந்து கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அது போட்டுருவோம். கியூ வந்து கொஸ்டினே கொடுத்துருக்காங்கன்னா கியூ கொடுத்துருக்காங்களா, கியூ பை எல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியாவை இது பண்ணுங்க, ஏரியாங்கிறது என்ன, சர்ஃபேஸ் ஏரியா, அதை பை டி எல்னு போடலாமா. ஸோ பை டி எல்னு போட்டால் லென்த் கீழே வந்துடும். ஸோ கியூ பை எல் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ஹச் கண்டுபிடிக்கணும். பை இங்கே இருக்குது, டயாமீட்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா எல்லா யூனிட்ஸும் வந்து கண்டிப்பாக சென்டிமீட்ரு, நம்ம குறை கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படி தான் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இருக்கும். அதனால் கரெக்டாக மீட்டரை மாற்றிடுறோம். மீட்டரை மாற்றி போடுங்க, ஏன்னா இது வந்து பெர் மீட்டரில் இருக்குது லென்த்து. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் என்ன பண்ணணும்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் இது விட்டுருங்க, இது வேண்டாம். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் டி இன்ஃபினிட்டி ஆஃப் என்னது, டி இன்ஃபினிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேவா, வாட்டரோடது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ 90 கொடுத்துருக்காங்க, எடுத்தாச்சா. வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ 25 எடுத்தாச்சா. போட்டுட்டு அதில் வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக யூனிட் போட்டுறோம். கன்வெக்ஷன் ஹீட் கோஎஃபிஷியன்ட்னா வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் இருக்கும். இல்லை கண்டக்டிவ்னா வந்து இது கண்டக்ஷனுக்கு வந்து வாட் பெர் மீட்டர் கெல்வின், தெர்மோ கண்டக்டிவிட்டிக்கு வந்து டபிள்யூ பெர் மீட்டர் கெல்வின் இருக்கும். இப்போ வாட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இன் சேம் வே அதே இது கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர் தான், ஆனால் இந்த கியூ மட்டும் மாறுது பாரு. ஸோ கியூஏ கியூபி மாறுது. ஆக்சுவலி இங்கே எல் போட்டுக்கணும், பெர் லென்த்துன்னு போட்டுக்கணும், லென்த்து. ஸோ இந்த கியூஏ கியூபி மாறுதா. ஸோ அந்த ஒரே ஒரு மாற்றத்தினால இந்த ஆன்சர் வந்து மாறும். ஸோ அப்போ வாட்டரோட ஹச்சும் வந்து ஒரு வேல்யூ வந்துருக்கு, ஏருக்கு ஒன்று வந்துருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கம்பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கம்பேர் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், எப்படி யோசிக்கணும், எது அதிகமாகுன்னு பார்க்கணும். எது அதிகமாக இருக்குது, இதான் அதிகமாக இருக்குது, எது வாட்டர் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது என்னன்னா இதோட ஹச் தான் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி கன்வெக்ஷனா என்ன, ஒரு இந்த சிலிண்டர் இருக்குது, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் ஹீட்டாக இருக்குதாம்மா. ஏர் அப்போ கிராஸ் ஃப்ளோ ஆகுது. சும்மா டயக்ராம் ரெப்ரஸன்டேஷனாக வரைகிறேன், நான் ரெப்ரஸன்டேஷனாக வரைகிறேன். ஸோ ஏர் போகுது, வாட்டரும் போகுது. அப்போ இது எதுக்கு ஹச் அதிகமாக இருக்குது, வாட்டர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா வாட்டர் தான் சீக்கிரமாக வந்து கூல் பண்ணுது, அதாவது இந்த ஹீட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன்னா அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு எழுதினாலே போதும். இட் இஸ் டியூ டு ஹை டென்சிட்டி, ஹை ஹீட் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுக்க வேண்டியதான். ஸோ வாட்டர் ரிமூவ்ஸ் த ஹீட் ஃபாஸ்ட்லி அப்படின்னு போட்டு முடிச்ச வேண்டியதான். ஓகேவா. ஸோ எப்பயுமே இதே ப்ரொசீஜரை எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கிவன் டேட்டா இப்போ நிறையா இருந்துச்சுன்னா ஃப்ளூயிட்னு போட்டுட்டு அந்த மாதிரி போட்டுட்டு எழுதிட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு ரெப்ரசன்ட் டூ ஃபைன் போட்டு இந்த இடத்துல கியூ ஹச்டபிள்யூ ஹச் யாருன்னு போட்டால் பெட்ரு. ஓகேவா. ஸோ செகண்ட் சம் போயிடலாம் நம்ம. செகண்ட் என்ன சொல்கிறாங்க, ஏ சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா கொடுத்துட்டாங்க, எமிசிவிட்டி எப்சிலான் கொடுத்துட்டாங்க, அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 150 டிகிரி செல்சியஸ் இஸ் பிளேஸ்டு இன் ஏ லார்ஜ் எவாகுவேட்டட் சேம்பர். அப்போ ஒரு சேம்பர் இருக்குதாமா, இந்த ஏர் இல்லாமல் ஒரு சேம்பர் இருக்குது, எவாகுவேட்டட் சேம்பர் இருக்குது. தோஸ் வால்ஸ் ஆர் மெயின்டைன்டு அட் 25 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் அட் த ரேட் அட் விச் த ரேடியேஷன் இஸ். அப்போ ரேடியேஷன் ப்ராப்ளம் இது, அப்படி புரிஞ்சுக்கிட்டோமா. இது செமிடெபே சர்ஃபேஸ். என்ன கேட்குறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டப்பா இருக்குதாமா, அந்த டப்பான்னு கிடையாது, ஒரு சேம்பர் இருக்குது. அந்த சேம்பர் வந்து எவாகுவேட்டடாக இருக்குது, அது எந்த ஒரு ஏரும் இல்லாமல் எவாகுவேட்டடாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு பாடி இருக்குதாமா, அந்த பாடியோட எப்சிலான் கொடுத்துட்டாங்க. இந்த எவாகுவேட்டட் சேம்பர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதான் அந்த பாடின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. பண்ணின பிறகு என்னன்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எமிசிவிட்டி, இந்த பாடியோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, எமிசிவிட்டி அண்ட் டெம்பரேச்சருமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதோட வால்ஸ் இருக்கும்ல, இந்த வால்ஸோட டெம்பரேச்சருமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு வாட் இஸ் த ரேட் அட் விச் த ரேடியேஷன் இஸ் எமிட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து எது ரேடியேட் எமிட் பண்ணுதுன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியேஷன் ஃபார்ம் தான் போடணும் அந்த இடத்துல. ரேடியேஷன் வந்து ஏரியா எழுதிட்டேன், இப்போ செக்ஷன் எழுதிட்டேன். ஸோ T1 TN போட்டேன். ரேடியேஷன் எமிட்டட் பை சர்ஃபேஸ்னால் வந்து இங்கே ரேடியேஷன் ஃபார்ம் படிச்சிருக்கோம்ல, சிக்மா ஏ எப்சிலான் T1/4. அதாவது ஒரே ஒரு சர்ஃபேஸை வச்சு பேசுகிறோன்னா அங்கே வெறும் டெம்பரேச்சர் மட்டும் போட்டால் போதும். ரெண்டு சர்ஃபேஸ் வச்சு, அதாவது இங்கே ஒரு பாடி இருக்குது, இங்கே ஒரு பாடி இருக்குது. ஸோ இந்த பாடிக்கு இதுக்கும் ரேடியேஷன் நடக்குதுன்னா 2 டெம்பரேச்சர் போடுவோம். ஆனால் அங்கே என்ன கேட்குறாங்க, ஒரே ஒரு பாடி, அதாவது வாட் இஸ் த ரேட் அட் விச் த ரேடியேஷன் இஸ் எமிட்டட் பை த சர்ஃபேஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பாடியால் டெம்பரேச்சர் போடுறோம். எந்த டெம்பரேச்சர்
டெம்பரேச்சர் போனால் டவுட் வரும். எந்த டெம்பரேச்சர் போடணும்னா இந்த பாடியோட இந்த பாடி தானே எவ்வளோ வந்து எமிட் பண்ணுங்க மாதிரி கேட்குறாங்க. இப்போ பாடியோட டெம்பரேச்சர் போடுறாங்க 150. இன்னொன்று என்னன்னா ரேடியேஷனில் எப்பவுமே கெல்வின் தான் போடணும், அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆட் பண்ணணும் எப்பவுமே. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல 150 + 273 போட்டு 423 போட்டிருக்கேன். ஓகேவா, 423 போட்டிருக்கேன். ஸோ இந்த எஃப்சலான் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க, பிளாக் பாடிக்கு 1 தான். அப்புறம் சிக்மா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டா. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்து படிக்கணும்னு தேவையில்ல, டேட்டா புக்லேயே வந்து ரேடியேஷன் பகுதியில் இருக்கும். அது வந்து டேட்டா புக் ரேடியேஷன் பகுதி பார்த்தோம்னா 93 பேஜ் நம்பரில் இருக்குது. கீழே இருந்து இது ரெண்டாவது ஒன்று இருக்கும். ஸோ அதை தூக்கி அப்படியே 5.67 × 10⁻⁻⁻⁻⁻⁻⁻ போட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஏரியா கொஸ்டினே கொடுத்துருக்காங்க, கியூ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த நெட் ரேட் அட் விச் த ரேடியேஷன் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் சேம்பர் வால்னு கேட்குறாங்க. அப்போ 2 கேட்குறாங்களா, ஸோ 2 கேட்கறனால எந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அதை முதல்ல போட்டுட்டு அந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணி போட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா, சர்ச் போகலாம். ஏ ஹேர் ட்ரையர் மேபி ஐடியலைஸ் சர்க்குலர் டக்ட். ஓகே, சர்க்குலர் டக்டாக அசியூம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒரு சர்க்குலர்னா நம்ம ஃப்ரண்ட் வியூவில் ஒரு சிலிண்டர் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, இதுக்கு ஆக்சிஸ் முக்கியம். ஓகே. Through which a small fan draws ambient air and within which the air is heated as its flow over a coil resistant wire. என்ன சொல்றாங்கன்னா, இந்த எப்போ நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிப்போம்ல, ஸோ பின்னாடி வந்து கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும், அங்கே பக்கத்தில் ஃபேன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஏரை வந்து சக் பண்ணுது, இப்படி நல்லா சக் பண்ணி இந்த இடத்துல விடுது. ஸோ இந்த இடத்துல விடும்போது நடுவில் என்ன வச்சுருக்காங்க, ஒரு காயில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காயில் போயிட்டு இருக்கு. இது அப்படி அசைன் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா, என்னன்னா இது அதை நான் வேற கலரில் வரைகிறேன், நல்ல ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். இது வந்து ஒரு காயில்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு காயில் இந்த இடத்துல இருக்குது. அந்த காயில் என்ன ஆக்சுவலி ஹேர் ட்ரையர் நடக்கும்னா, உள்ளக்க வந்து காயிலோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஹேர் ட்ரையரை. அப்படிங்கும்போது பவர் கொடுத்தோடனே அந்த ஹேர் ட்ரையர் வந்து அப்படியே ஹீட் ஆகும். ஹீட் ஆகி ஹீட்லேயே இருக்குமா, அப்புறம் என்ன ஆகும், இங்கே வந்து ஏர் வந்து இழுக்கப்படும் பை திஸ் ஃபேனு. அப்போ இழுத்து இந்த ஏர் இங்கே தள்ளும் போது ஏர் வந்து ஹீட் ஆகிடுது. அப்போ வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், இங்கே உள்ள ஏர் டெம்பரேச்சர் விட இதுக்கு அடுத்து உள்ள ஏர் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதான் வந்து நடக்குது. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தலாம் இங்கே நம்ம. ஹேர் ட்ரையர் அதுக்கப்புறம் இஃப் a hair dryer designed to operate with an electric power consumption 500 watt. அப்போ Q கொடுத்துட்டாங்க, வாட்டுன்னு கொடுத்தா அதான். அது மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இப்போ கொஸ்டினில் கொடுத்துருவாங்க நம்ம கொடுக்குற பவர் வந்து 500 வாட்டு, ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது பார்த்தோம்னா வந்து 80% தான் ஆகுது அப்படின்னு கூட கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், எதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இதான் காயில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ 500 வாட்டில் 80% எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம கியூன்னு எடுக்கணும். ஓகேவா, இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன். அண்ட் டு ஹீட் த ஏர் ஃப்ரம் த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். அப்போ இந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் என்ன சொல்லியிருக்கேன், T infinity பண்ண சொல்லியிருக்கேன்னா, ஸோ T infinity 20°C டு டிஸ்சார்ஜ் டு a discharge temperature of 45. இப்போ டிஸ்சார்ஜ் இங்கே டிஸ்சார்ஜ் ஆகுது, அப்போ இங்கே உள்ள டெம்பரேச்சர் அவ்வளோதான். அட் வாட் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட், இந்த வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் கேட்டிருக்காங்க. அப்போ அதாவது எவ்வளோ மீட்டர் கியூப் செகண்டுக்கு வெளியே போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஹீட் லாஸ் ஃப்ரம் த கேசிங் டு த ஆம்பியன்ட் ஏர் அண்ட் சரௌண்டிங் நெக்லெக்ட். சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ ஒரு கான்செப்ட், அது நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த டக்ட் ஹேஸ் a diameter of 70 mm. அப்போ டக்டோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி ஆஃப் த ஏர், அப்போ வெலாசிட்டியும் கேட்குறாங்க. இந்த டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, சிபி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த கிவனை எடுத்து எழுதிடலாம். ஸோ கியூவு, டயாமீட்டர், ரோ, சிபி, டி இன்ஃபினிட்டி, அப்புறம் டெம்பரேச்சர். இந்த மாதிரி டீம் சும்மா போடாமல் டெம்பரேச்சர் ஆஃப் வால்னு போட்டுக்கலாம். சரி, வால் தானே இல்லை வேறு ஏதாவது? டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் வால்னு போடுறது தப்பு, வால்னு போடக்கூடாது. அது வந்து டிஸ்சார்ஜ்னா அவுட்லெட் டெம்பரேச்சர் அப்படி கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், T இன்ஃபினிட்டியும் போட்டுக்கிறோம், ஏன்னா அது வந்து நம்மளோட இன்லெட் டெம்பரேச்சர், அதனால் சாரி அது வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அதனால். இப்போ வால்யூம் ஃப்ளோ ரேட் கேட்குறாங்க, டூ ஃபைண்டு வால்யூம் ஃப்ளோ ரேட் கேட்குறாங்க. இது கேட்குறாங்க எப்பயுமே இந்த வால்யூம் ஃப்ளோ ரேட் HMT பொறுத்தவரைக்கும் சரி, எப்பயுமே இந்த வால்யூம் ஃப்ளோ ரேட், இந்த மாஸ் ஃப்ளோ ரேட், இந்த மாதிரி வெலாசிட்டி கேட்குறாங்களே, இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனு, அதுக்கப்புறம் இந்த Q = mcv delta t, இந்த தான் கண்டிப்பாக வந்துடும். இல்லை டென்சிட்டி = மாஸ் பை வால்யூம், இந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு க்ளூக்காக சொல்கிறேன். இப்போ Q = mcv delta t. இப்போ Q வந்து கிலோ ஜூலில் போட்டோம்னா மாஸ்ன்னு போடுவோம். இங்கே கிலோ ஜூல் அதாவது ஜூல் பெர் செகண்ட், அதாவது வாட்டில் போட்டால் மாஸ் ஃப்ளோ ரேட் போடுவோம். அது தெர்மோடைனமிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதான் என் போட்டிருக்கேன் நான். அப்புறம் என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், டென்சிட்டி = மாஸ் பை வால்யூமா, கரெக்டாக, மாஸ் பை வால்யூம்.
இப்போ இங்கே என்ன இருக்குது, மாஸ் இருக்குது. இப்போ டென்சிட்டி மாஸ் வேல்யூனா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு வால்யூம் ஃப்ளோ ரேட் எழுதலாமா? இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்டோட ஃபார்முலா என்ன, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் ஃப்ளோ ரேட்டா, அவ்வளோதான். அப்புறம் சிபி இன்ட்டு டெல்டா டி. இப்போ டென்சிட்டி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, இப்போ என்னன்னா எனக்கு என்ன வேணும், வால்யூம் ஃப்ளோ ரேட் வேணும், அதை சொல்லிடுறேன். ஏன் வந்து இதை போடுறவங்க சொல்லிட்டு அவன் ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சா அது ஈஸியாக இருக்கும். வால்யூம் ஃப்ளோ ரேட் கேட்டிருக்காங்க. இப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஃப்ளோ ரேட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து இந்த Q தெரியும், இதை சப்ஸ்டிட் பண்ணி இதை கிடைக்கும் தான் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணி டென்சிட்டி தெரியும் 1.1 போட்டாச்சு, வால்யூம் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கணும். சிபி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சிபி கிலோ ஜூல் இருக்கா ஜூல் இருக்கா பார்த்துக்கோங்க. எல்லாமே எனக்கு கேட்டால் ஜூல்ஸ்லேயே போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் பெட்டராக இருக்கும். Q வந்து ஜூல்ஸில், இதுவும் ஜூல்ஸில் போட்டுக்கோங்க. அப்புறம் டெல்டா டி. டெல்டா டினா என்ன, அவுட்லெட், அதாவது வெளியில் டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் மைனஸ் இன்லெட் டெம்பரேச்சர். இன்லெட் டெம்பரேச்சர் தான் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். அதில் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், வால்யூம் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து யூனிட் வச்சு நான் போட்டிருப்பேன், ஆனால் இதை வச்சு போடாட்டியும் இதை வச்சு போடலாம். எது, கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம்ல, எஃப்எம்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்ச கண்டினியூட்டி ஈக்குவேஷன், மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏ யூ. இப்போ ரோ வந்து டென்சிட்டியா போட்டாச்சு, ஏ வந்து என்ன, ஏரியா, அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அப்போ π/4 டி ஸ்கொயர். டி போடும்போது மீட்டரில் போடணும், தெளிவாக போடணும். பை பவர் 4. அதுக்கப்புறம் வந்து பவர் 4 டி ஸ்கொயர் வரும், டி ஸ்கொயர் வரும், தப்பா போட்டுருக்கேன், டி ஸ்கொயர் வரும். π/4 டி ஸ்கொயர். யூ வந்து வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கலாம்னா எனக்கு தான் இங்கே வால்யூம் ஃப்ளோ ரேட் தெரியுமே, டென்சிட்டி தெரியுமே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் கிடச்சிரும். அதில் வந்து யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆன்சரும் நான் அதுவும் 4.67 சம்திங் தான் வரும், போட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, வால்யூம் ஃப்ளோ யூனிட் என்ன, மீட்டர் கியூப் பர் செகண்டா, ஏரியா என்ன, மீட்டர் ஸ்கொயரா, டிவைட் பண்ணால் நமக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் வருதா. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த யூனிட் வச்சு நான் ஃபஸ்ட் டைம் போட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூட்டி போடாமல் தெரிஞ்சு ரெண்டுமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தடுமே கரெக்ட் தான். டக்குன்னு ஆகுது கண்டினியூட்டி தான். ஸோ அதை போட்டுக்கோங்க, எது ஈஸியாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து 4 சம் போகலாம், கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். அலுமினியம் பேன் தோஸ் டெர்மோ கண்டக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. அலுமினியம் பேன் இருக்கு, அப்போ வந்து நல்லா வரையணும். அப்போ வந்து இது வந்து டாப் வியூ. அதுக்கப்புறம் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட் வியூ, அவ்வளோதான். எங்கே கொடுத்துருக்காங்க, தெர்மோ கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஹேஸ் எ ஃப்ளாட் பாட்டம், இல்லை டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, இதுக்கு இந்த மாதிரி ரேடியஸ் மாதிரி போட்டு இது ஆறுன்னு போட்டு ஆரங்கிட்டு காமிச்சிருங்க. அப்புறம் திக்னஸ் கொடுத்துட்டாங்க, திக்னஸ்ஸு. அதுக்கப்புறம் ஹீட் ஸ்டாண்ட்ஸ் ஸ்டடிலி டு த பாயிலிங் வாட்டர் இன் ஏ பேன் த்ரூ இட்ஸ் பாட்டம் அட் த ரேட் ஆஃப் 800. என்ன கதைனா, இந்த மாதிரி ஒரு பேன் இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு பேன் இருக்கும்போது இது நல்லா இதோட கீழே அடிப்பக்கம் திக்னஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஹீட் இருக்குது, இந்த மாதிரி நல்லா தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி, ஓகேவா. தீ எரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இதோட திக்னஸ் கொடுத்துட்டாங்க, டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது ஹீட்னு வச்சுக்கோங்களா, ஓகேவா. சும்மா ஏதோ வரைஞ்சிருக்க நினைக்க வேண்டாம். இது வந்து ஆரஞ்சு வச்சுக்கலாம். அப்படியே தீ எரியுது, தீ எரிஞ்சு அது கண்டக்ட் பண்ணுற ஹீட் வந்து 800 வாட்டு. இப்போ இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாட்டம், இந்த பக்கம் பாட்டம் ஆஃப் த பேன் இஸ் 105 டிகிரி செல்சியஸ். அப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி ரைட் ஒரு சின்ன கோடு போட்டு இதை T1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கோ, ஈஸியாக இருக்கும் எல்லாமே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. T1, அவ்வளோதான். டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாட்டம். அப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் என்ன, இந்த சர்ஃபேஸ், அது என்ன, T2, அவ்வளோதான். அப்போ என்ன நடக்குது, இங்கே தீ இப்படி எரிஞ்சு இதில் தானே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, இதுக்குள்ள தானே கேட்குறாங்க. அப்போனா கண்டக்ஷன் யூஸ் பண்ணணும். கண்டக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, 4 லா ஆஃப் கண்டக்ஷனா. ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா, Q = -K dt/dx. இங்கே மைனஸ் தான் போட தேவை, டெம்பரேச்சர் கரெக்டாக போட்டுருவோம் நம்ம. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன், 1 2 டயாமீட்ரு ஆக்சிஸ்லாம் போட்டு. ஸோ Q = Ka dt/dt. திக்னஸ். ஏன் திக்னஸ் போடுறேன்னா, இந்த இடத்துல வந்து எப்படி அந்த இதுலேருந்து எந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் போடும். என் திக்னஸ் தான் அந்த டிஸ்டன்ஸ், திக்னஸ் போட்டிருக்கேன். Q கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, K கொஸ்டின்லேயே இருந்துச்சு. ஏரியா வந்து என்ன பண்ணோம், பெர்பெண்டிகுலர் ஏரியா போடணும். இப்போ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இதான இதுக்கு ஏரியா. ஸோ அதனால் வந்து பெர்பெண்டிகுலர் ஏரியா போடுறேன், அதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. π/4 டி ஸ்கொயர். டி வந்து மீட்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டவுட் வரும், இதை போடணுமா போடணுமான்ட்டு. எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம டெம்பரேச்சரில் வந்து இந்த இடத்துல அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும்னு வச்சுக்கோங்க. எல்லாம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கும், தப்பாக கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சக்கூடாது. ஸோ அப்போ என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இங்கே தான் ஹீட்டு இந்த மாதிரி எரியுதுன்னா, ஸோ அப்படிங்கும்போது இந்த இடம் தானே அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர், அப்படி தான் இந்த இடம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதைத்தான் வந்து ஒரே நிமிஷம் நான் வந்து இந்த இடத்துல இதான் T1 இதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேனோ. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, diameter thickness inner surface of the bottom of the pan is at 105 degree Celsius. Inner surface of the bottom of the pan. அப்போ இந்த இடம் தான், பட் இந்த இடம் கொடுத்துருக்காங்க.
இந்த இடம் குடுத்துருக்காங்களா? அப்ப T2 குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இது குடுத்துருக்கு இது இந்த ரெஃபரன்ஸ குடுத்த மாரி போட்டிருக்கேன் நானு. ஆக்சுவலி என்ன குடுத்துருக்காங்கன்னா, இஃப் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாட்டம் ஆஃப் த பேன். பாட்டம் ஆஃப் த பேன் இது. அதோட அடிபாகம் சர்ஃபேஸ்னா இந்த சர்ஃபேஸ் தானே வரும். நெனைக்கிறேன். ஆமா. இந்த மாரி தான் வரும். அடியில உள்ள சர்ஃபேஸ் தான் வரும். அப்ப அதான் குடுத்துருக்காங்க. மேல அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அவுட்டர் சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. மேலருந்து பார்த்தா அவுட்டர் சர்ஃபேஸ் நமக்கு தெரியும். அப்ப T2 தான் கேட்டிருக்காங்க. நான் அத அப்படியே கொஞ்சம் உல்டாவா போட்டிருக்கேன். அது மட்டும் பார்த்து போட்டுக்கோங்கடா. ஓகேவா? ஸோ அப்படியே இருந்தாலும் இங்க டயகிராம் தான் தப்பா போட்டிருக்கேன் நானு. டயகிராம் தான் வந்து நம்ம பிரசன்டேஷன் கார்டு தப்பா போட்டிருக்கேன். ஆனா வந்து அவுட்டர் தான் கேட்டிருக்காங்களோ, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, இதான அதிகமா இருந்திருக்கும். இதான் வந்து அதிகமா இருந்திருக்கும். அப்ப அவங்க அவுட்டர் தான் கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா, 105 மைனஸ் T1 போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் போட்டிருக்கணும். புரிஞ்சுச்சா? ஏன் ஏன் புரிஞ்சு ஏன் இப்படி போடுறோம் புரியுதுல்ல? ஸோ போட்டோம்னா, அப்படி அடுத்த ஒரு ஆன்ஸரும் அந்த ஆன்ஸரே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓ ஓ ஏன் பண்றோம் அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த தப்பா பண்ணீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கேன் எ மீடியம் இன்வால்வ் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், கண்டக்ஷன் ரேடியேஷன். அதாவது ஒரே மீடியம்ல வந்து ஒரே மீடியம்ல வந்து கண்டக்ஷனும் கன்வெக்ஷனும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன இருக்க முடியும். என்னன்னா அந்த இது ஹீட்டு அதான் இங்க ஒரு இது ஸ்ட்ராட்டஜியை பார்த்து எழுதுது. ஸோ வந்து பார்த்தோம்னா எப்படின்னா, இது வந்து இந்தியன் சிலிண்டர் வால்வு இருக்குல்ல. ஸோ நம்ம எம்எஸ்சியில் படிச்சிருப்போம். அதாவது இந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ இதான் சிலிண்டர்னா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, கூலிங் ஜாக்கெட் வச்சிருப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து கூலிங் ஜாக்கெட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கூலிங் ஜாக்கெட்டு உள்ள தண்ணி தண்ணி நிரப்பியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் தண்ணி நிரப்பியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், கண்டக்ஷன் கன்வெக்ஷன். அப்போ இங்கே பிஸ்டன் இருக்குமா நம்மளுக்கு, பிஸ்டன் இருக்கும். நல்லா இங்கே ஹீட் இங்கே அப்படியே நல்லா கேஸ்லாம் வந்து தீயா இருக்குமா. ம். வேணாம். இப்ப கலர்லாம் வேண்டாம். கலர் போதும் நம்மளுக்கு. இங்க எல்லாம் தீயா இருக்கும். அப்ப இந்த தீ வந்து என்ன ஆகும்னா, இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த இடத்துல சாலிட் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கு. அப்ப இந்த இந்த ஹீட் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கன்வெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்னா, சாலிட் சர்ஃபேஸ் தானே இருக்கும். அப்ப கண்டக்ஷன். அடுத்து என்ன இருக்கும்? தண்ணிக்குள்ள போகுதா? அப்ப ஃப்ளூயிடுக்குள்ள போகுதா? அப்ப கன்வெக்ஷன். தண்ணிக்குள்ளேயே போயிட்டு அப்புறம் திரும்ப இந்த இதுக்குள்ள வருதா? அப்ப கன்வெக்ஷன். அப்ப திரும்ப இந்த சாலிடுக்குள்ளேயே வருதா? கண்டக்ஷன். அடுத்து வெளிய போயிரும். ஸோ இந்த மாரி கண்டக்ஷன், கன்வெக்ஷன் 2மே சேர்ந்து இருக்குது. அதனால தான் நான் இங்க எழுதியிருக்கேன். அதாவது கண்டக்ஷன், கன்வெக்ஷன் 2 சேர்ந்து நடக்கிறது தான் வந்து நம்மளோட எக்ஸாம்பிள். அதாவது இன்ஜின் சிலிண்டர் வாலு அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இது என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சுட்டாலே நல்லா புரிஞ்சிரும். ஒரு சாலிட் பாடிக்குள்ளே ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது வந்து கண்டக்ஷன். இந்த சாலிட் பாடி இருக்குது. இங்க ஒரு தீ பத்தி வைக்கிறேன். ஸோ இந்த தீயும் இதுவும் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா வந்து அது வந்து கன்வெக்ஷன். அவ்வளோதான். அதான் இங்கே நான் போட்டிருக்கோம். சாலிட் டு சாலிட் கண்டக்ஷன், சாலிட் டு லிக்விடு, இல்லைன்னா லிக்விட் டு சாலிடு கன்வெக்ஷன். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, கண்டக்ஷன் ரேடியேஷன் கேட்டிருக்காங்க. கண்டக்ஷன் ரேடியேஷன்னா ஃபர்னஸ் வால். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு ஃபர்னஸ் வால் இருக்கு. ஓகேவா? நல்லா வெளியில இருக்குது. ஃபர்னஸ் வால் வெளியில இருக்குது. வெயில் நல்லா அடிக்குது. ஸோ நல்லா சூரியன் இப்படி அடிக்குது. அடிக்கும்போது என்னன்னா, இங்க வந்து தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓகேவா? தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது அடிக்குது. அப்ப என்ன பண்ணும்? இந்த 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 சூரியன் வந்து ஹீட்ட வந்து எமிட் பண்ணும். ஸோ எமிட் பண்ணும்போது அங்க ரேடியேஷன் ஹீட் இருக்கா? அதுக்கப்புறம் வந்து ஏர் குடுத்துருந்தாங்க. கண்டக்ஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் இங்க இங்க எரியிற ஹீட் வந்து இங்க வந்து மெட்டல் பிளேட்டா போட்டிருப்பாங்கல்ல, அதுவும் கண்டக்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால ஃபர்னஸ் வால வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா வந்து கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன்னா வந்து ஹியூமன் பாடி. இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம், வெயில்ல அப்படியே நிக்கிறோம். ஓகேவா? வெயில்ல நிக்கும்போது ரேடியேட் ஆகுது. அதாவது ரேடியேஷன் நடக்குமா? அதாவது இங்க தான் சூரியன் இருக்குன்னா, இங்க வந்து அப்படியே ரேடியேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் கன்வெக்ஷன் வந்து என்னன்னா, இப்போ அந்த சூடான காத்தோ, ஒரு கூலிங்கான சூடான காத்து வச்சுக்கோங்க. சூடான காத்து நம்ம கையில பட்டு, நம்ம கை அப்படியே வந்து ஹீட் ஆகுது. நம்ம கை சாலிட் மாரி, ஹீட் வந்து ஏர் மாரி. ஓகே, ஏர். ஸோ அப்போ கன்வெக்ஷன் நடக்குது. இது ரேடியேட் பண்ணி நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுல்ல. ஸோ அதனால ரேடியேஷன். ஸோ அதான் கிவ் அன் எக்ஸாம்பிள் சொல்லி குடுத்துருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அடுத்து பார்க்கலாம். 1.4 மீட்டர் லாங் அண்ட் 0.0 சென்டிமீட்டர் டயாமீட்டர் எலக்ட்ரிக்கல் வயர். அப்போ வந்து ஒரு சிலிண்டர். இது ஒரு சிலிண்டர் தான். அப்ப லென்த் இருக்குது, டயாமீட்டர் இருக்குது. ஓகே. எக்ஸ்டென்ஸ் அக்ராஸ் எ ரூம் தட் இஸ் மெயின்டைன் அட் எ ரூம் டெம்பரேச்சர். அப்ப T இன்ஃபினிட்டி குடுத்துட்டாங்க. இந்த மாரி. அப்ப இந்த ரூம்ல தானே இருக்குது. அப்ப சுத்தி இருக்கு போட்டுக்க வேண்டியதான். ஹீட் இஸ் ஜெனரேட்டட் இன் த வயர் as a result of resistance heating as அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த வயர் வந்து 240 ஆமா. அப்ப Ts குடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு.
வேற என்ன எல்லாம் கொடுத்த தெரியுது. ஆல்சோ த வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க. உள்ளக்கு வந்து இது வயர் தானே. வயரில் போகக்கூடிய வோல்டேஜ் வந்து எவ்வளோனா 110 வோல்டேஜ் 3 ஆமா. நம்ம அச்சண்டி லேப்லேயே பார்த்துருப்போம். கியூ கண்டுபிடிக்கனா விஇன் டைப் போடுவோன்ட்டு. அப்போ அதுலேருந்து கியூ கண்டுபிடிச்சிருங்க. எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, டிஸ்ரிகார்டிங் எனி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரேடியேஷன். ரேடியேஷன்லாம் கண்டுக்க கூடாது. டிட்டர்மைன் த கன்வெக்ஷன். ஹச் கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன கன்வெக்ஷன் நடந்திருக்கு அந்த இடத்துல. இப்படி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த வயர் அண்ட் ஏர். அப்போ ஒன்றும் இல்லை. Q is equal to HA delta T. H தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Q வந்து V in டைப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் அவுட்டர் அது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் போட்டால் நமக்கு இது கிடச்சிரும். ஓகே, எங்க அதை தான் பண்ணியிருக்கேன். கரெக்டு. அப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் அதை வந்து டேரெக்டாக போட்டுருலாம். ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா போட்டிருக்கேன். அவ்வளோ சில பேர் டவுட் வரும், இங்கே ஹீட் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்களே, அப்போனா வந்து இந்த டேட்டா புக்கில் உள்ள ஃபார்ம்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு வரும். ஒன்றுமே இல்லை. இப்படி ஒயர் போயிட்டு இருக்குது. அதில் வந்து ஹீட் ஜெனரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்படியே இப்படி எமிட் ஆகுதுன்னா, ஹீட் ஜெனரேட்டர் உள்ள உருவாகிற ஹீட் ஜென்ரேட்டர் இருக்குல்ல, அதுவும் வெளியே லாஸ் ஆகிற ஹீட் கன்வெக்ஷன் வெளியே ஹீட் லாஸ் ஆகுதுல, ரெண்டும் சேம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா, வேற ஒன்றுமே இல்லை. அதை தான் ஈக்குவேட் பண்ணி இதை கியூன்னு போட்டிருப்பேன். கன்வெக்ஷனுக்கு வந்து ஃபார்முலா போட்டிருப்பேன். ஓகேவா, புரிஞ்சா? இந்த மாதிரி ஜென்ரேட்டர்னு கொடுத்துருந்தாலுமே கியூ டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேல்யூ கொடுத்துட்டு வாட் பெர் மீட்டர் கியூப்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா ஹீட் ஜென்ரேஷன் ப்ராப்ளம். சில நேரம் மீட்டர் ஸ்கொயர்னு கூட கொடுக்கலாம். அப்போ வந்து அது ஹீட் ஃப்ளக்ஸ், அது வேற. அது வந்து அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறது. இந்த பெர் மீட்டர் கியூப்னு கொடுத்தா தான் ஹீட் ஜென்ரேட் ப்ராப்ளம். குழப்பிக்க கூடாது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன அடுத்து என்ன சொன்னேன், அப்படி ரீட் பண்ணுங்க. கன்சிடர் ஏ சீல்டு 20 சென்டிமீட்டர் ஹை 20 சென்டிமீட்டர் ஹை எலக்ட்ரானிக் பாக்ஸ். அப்படிதான் எலக்ட்ரானிக் பாக்ஸ். பேஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் 40 40 இருக்கு. பிளேஸ் தி இன்னர் வேக்கம் சேம்பர். இந்த எமிசிவிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ எமிசிவிட்டி 0.95. எலக்ட்ரானிக் பாக்ஸ் வந்து டிசிபேட் 100. அப்போ கியூ கொடுத்துட்டாங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் அட் விச் த சரௌண்டிங் சர்ஃபேஸ் மஸ்ட் பி கெப்ட் அட் த பாக்ஸ் டு பி கூல்டு பை ரேடியேஷன் அலோன். அப்போ இங்கே ரேடியேஷன் மட்டும்தான் நடக்குது. என்ன சொல்கிறாங்க, இந்த பாட்டமில் இருக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை நெக்லெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ரேடியேஷன் தான் போனோம். ரேடியேஷன் என்ன, சிக்மா ஏ. அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குது, இதுவும் இருக்குது, யாரும் இருக்குது. அப்போ 2 டெம்பரேச்சர் வந்துடும். T மைனஸ் T, ரெண்டும் பவர். ரெண்டுமே என்ன பண்ணோம், நம்ம கெல்வினில் தான் போடணும். தப்பாக போட்டுறாதீங்க. ஓகே, இப்போ அது நல்லா எழுதிக்கிறதுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ Q is equal to எப்சிலான் சிக்மா ஏ T மைனஸ் T4. 100 கொடுத்தாங்க. எப்சிலான் வந்து கொடுத்துருந்தாங்க. சிக்மா டேட்டா புக் வச்சு போட்டுடலாம். T1 வந்து என்ன பண்ணோம்னா அந்த அவுட்டர் டெம்பரேச்சரு இன்ட்டு T வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியா எப்படி போடணும்னா சர்ஃபேஸ் ஏரியா போடுவோம். எமிட் ஆகிறது கீழே தான் கண்டுக்கூடான்ட்டாங்க. அப்போ விட்டுறணும், கீழே சர்ஃபேஸாக விட்டுறணும். அப்போ இந்த சர்ஃபேஸ் இந்த இருக்குல்ல, இந்த இடம் இங்கிட்டு அங்கிட்டு உள்ளது, அப்புறம் இந்த இடம் இந்த அங்கிட்டு உள்ளது, அப்புறம் இந்த இடம் கீழே எடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் 40 × 40 இந்த சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து 40 × 20 இந்த சர்ஃபேஸ் ஏரியா. 40 × 20 மல்டிப்ளை 2 போட்டால் அங்கிட்டு உள்ளது கிடைக்கும். அதே மாதிரி 40 × 20 மல்டிப்ளை பை 2 போட்டால் அங்கிட்டு உள்ளது கிடைக்கும். 45 20 மொத்தம் 4 இருந்துச்சு. 45 20 × 4 போடணும். இப்போ 40 போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா 333, அதாவது 60 டிகிரி செல்சியஸ் இருக்குல்ல, அதே வந்து நம்ம ஹைன்னு நினச்சி, அது ஏன் ஹைன்னு நினைக்கிறோம், காரணம் இருக்குமே. த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் நாட் எக்ஸீட் 55 and the outer surface temperature of the box is not exceed. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, டெம்பரேச்சர் சரௌண்டிங் சர்ஃபேஸ். இந்த பாக்ஸ் தானே ஹீட்டை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அப்போ இதான் வந்து ஹீட் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 333 - T4 ஓகேவா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிச்சிட்டோம், இன்னொரு டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ வந்து டோட்டல் 1 முடிஞ்சிடும்.